Hi, welcome to Sai Mirula YouTube channel. Friends and families, hi, இனியக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ போடலான்னு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் என்ன போட போகிறோம் அப்படின்னா வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மாசி கருவாடு தொக்கு அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடுகு எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். ஓகே, இப்போ எல்லாம் கடுகு எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். இந்த கருவாடுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சின்ன வெங்காயம் போட்டுட்டோம். அப்புறம் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. கைப்பிடி கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வணங்கட்டும் நல்லா. ஓகே, இப்போ வணங்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க, அப்போ வணங்கும். ஏன்னா இது கருவாடுன்றதுனால கருவாட்டில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். ரொம்ப உப்பு போடக்கூடாது, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா ஓகே, வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஓகேவா? 2 தக்காளி போட்டு நல்லா தக்காளி கிரேவி ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். தக்காளி மட்டும் நல்லா வணங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நல்லா பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கிரேவியாக வணங்கி போச்சு. இப்போ வணங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். ரொம்ப போட்டால் இஞ்சி பூண்டு ஸ்மெல் வரும் அதிகமாக. போட்டுட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓகே, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் மசாலா ஸ்பைசஸ் என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதில் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கறி மசால் தூள். இது கடையில் விற்கிற சக்தி குழம்பு மசால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் யூஸ் பண்ணுறேன், அது யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட ஸ்மெல், ரா ஸ்மெல் போகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம், இது நல்லா ஃப்ரை ஆகிட்டோன்னா அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் வேண்டாம். நிறைய பேர் மாசி கருவாடு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இதை இடித்து இப்படி தான் சுடுதண்ணியில் ஹாட் வாட்டரில் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்காது. ஏன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நான் ஆக்சுவலாக மாதிரி காட்டுறேன். அதாவது மாசி கருவாடுங்கிறது இதுதான், இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கறி கட்டையாக ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை இடித்து உதுத்து எடுத்து வச்சாதான் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ் போட்டிங்கன்னா போதும். நல்லா சோக்கானால் இந்த மாதிரி கறி மாதிரி ஆகிடும். அப்போங்க எடுத்து தனியாக வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சுத்தமாக இல்லாமல் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த மசாலா குக் ஆகும்போது கொஞ்சம் ஒரு 100 மில்லி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டி இந்த பதம் இருக்கும்போது ஓகேவா, அப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க இந்த மாசி கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட நல்லா கரட்டி கொடுங்க. ஓகே, நம்ம இப்போ அந்த 100 மில்லி தண்ணி ஊற்ற சொன்னோம் இல்லையா, அந்த பதத்தில் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், நல்லா கொதிக்கும். அப்போங்க ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, 3 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்காய்க்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். முக்கியமாக பழைய சாதத்துக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க.
ஓகே, நம்ம வீட்டில் செஞ்ச மாசி கருவாடு தொக்கு ரெடி. எல்லோரும் பாருங்கள், அவங்கவுங்க வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி அவங்கவுங்க குட்டீஸ்க்கு எல்லோரும் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.